ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து 4K குவாலிட்டியில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், 30 செகண்ட்ஸ்க்கு மேலே உங்களுடைய ஸ்டேட்டஸை எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அதே குவாலிட்டியில் நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரிக்கை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற ட்ரிக்கு உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை எப்படி உங்கள் மொபைலில் பண்ணுறதுன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற மொபைலை வச்சு உங்களுக்கு டெமோ காட்டிட போகிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலில் நான் நார்மலாக வந்து என்னோட இமேஜஸை வந்து நான் சென்ட் பண்ணும்போது வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அனுப்பும்போது அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை வந்து லைவ் டெமோ காட்ட போகிறேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுப்புனது வந்து நார்மல், நம்ம எப்படி டெய்லி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிவிட்டேன். இருக்கிற இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் சென்ட் பண்ணிவிட்டேன். என்கிட்ட இருக்கிற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டியில் வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் ரிசீவ் ஆனது என்னமோ வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஹெச்டின்னுட்டு. அது மேலே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹெச்டி 1980 இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய குவாலிட்டியோட இமேஜஸ், நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜ் வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ ஸோ அதே குவாலிட்டியில் அவங்களுக்கும் போய் ரிசீவ் ஆகும். இப்போ இதை ரெண்டுத்துமே வந்து சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு அனுப்பியிருக்கோமோ ஸோ அதே லெவலில் தான் அவங்களுக்கும் போய் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய இமேஜஸ், எந்த இமேஜஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அனுப்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம நார்மலாக ஸ்டேட்டஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸும் போடவே முடியாது. அது எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, நம்மளால் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு தான் அதை முடியும். அது எந்த அளவுக்கு உங்களோட குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ்க்கு மேலேவும் குவாலிட்டியாகவும் போட முடியாது. பட் அதுவே நம்ம சொல்கிற இதில் போயிட்டு உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஹோம் பேஜில் கேமரா ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேலரிக்கு அதுவே ஆக்சஸ் பண்ணும். ஸோ கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட்டஸாக போடணும்னு நினைக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிக் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக போய்டும். அதுவே மேலே ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஹெச்டின்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஹை குவாலிட்டின்னு இருக்குது பாருங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்க. அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இது வந்து 4K குவாலிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகிட்டு டிக் கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இங்கே அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் 4K குவாலிட்டியில் ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆகிருக்கும். அதுவே இன்னொரு மைனஸ் என்னென்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற வீடியோஸை வந்து உங்களோட இதில் போடணும்னு நினச்சிங்கன்னா அது போட முடியாது. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணும்போது அது ஃபெயில்ட் ஆகிடும். ஆனால் 5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து ஸ்டேட்டஸை வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுவும் 4K குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.